ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கோயம்புத்தூரில் 2 நாளாக லைட்டாக மழை தூரிட்டு இருந்ததுனால கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட்டே இருந்துச்சு. அதனால் ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கும்போது யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் அடிக்கடி பார்த்தேன். இந்த பொட்டேட்டோ பால்ஸ் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ அதையே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் அதை செஞ்சு பார்த்தேன். நான் அதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து அதை தோல் சீவி கட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே நான் ப்ரெட் எடுத்து அதோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணி லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல வெள்ளையாக இருக்கிற பக்கத்தெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த ஊற வச்ச ப்ரெட்டை லைட்டாக நல்லா பிழிஞ்சு அதையும் அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு, சீரகத்தூள், வேறு தேவைக்கு லைட்டாக உப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டேன். பால்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஒரு 2 முட்டையை இதோட சேர்த்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் எண்ணெயும் சூடு பண்ண வச்சுட்டு இந்த உருட்டி வச்சுருக்க பால்ஸை அந்த முட்டையோட அந்த ஜெல்லில் ஃபஸ்ட்டு ஊற வச்சு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அதையும் லைட்டாக புரட்டி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். எண்ணெயில் போட்டு அது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் அதை வெந்து அப்படி பாலாக உருண்டுட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே எப்படா அதை பொரித்து வெளியெடுப்போம் வேகமாக எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பார்க்குறக்கே நல்லா டெம்ப்ட் ஆக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணியாச்சு. இது இன்றைக்கி இந்த ஐட்டம் செஞ்சோன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை எடுத்து பொரித்து சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது போஸ்ட் போடுறதுக்கு தான் லாய்க்கு, டேஸ்ட் பண்ணுறக்கு லாய்க்கு இல்லைன்ன மாதிரி. நான் எதுவும் தப்பு பண்ணேன்னா என்னென்னு எனக்கும் தெரியல. அதோட மேல் பக்கம் மட்டும் நல்லா பொரிஞ்சு நல்லா இருந்துச்சு. உள்ளே இந்த பானிபூரிக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுப்பாங்கல்ல இந்த உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. நிஜமாக எனக்கு ஏன்னா அது அந்தளவுக்கு என்னை எந்தளவுக்கு டெம்ப்ட் பண்ணிச்சு அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. சாப்பிட்ற உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸு எல்லாத்தையும் உள்ளே போட்டு மொத்தமாக உருட்டி அப்புறம் இந்த டிப் பண்ணுற வேலையெல்லாம் இல்லாமல் முழு உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்தேன். ஆனால் அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆசையாக ரெடி பண்ண ரெசிபி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்பினாலும் செகண்ட் எப்படியோ அதை ரெடி பண்ணி முடித்த திருப்தியில் சாதனையாக்கி தரணும்னு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு.